வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்மளோட இந்த ரமலான் தஃப்சீர் ட்ரெயில் பிளேசர்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு சூரா அல் அஹ்ஸாபோட வசனங்கள் 64 முதல் 67 வரை இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ இந்த வசனம் 64ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விஷயங்களை குறிப்பிடுறான். அதாவது இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ இதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா, எவ்வாறாயினும் நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் திண்ணமாக சபித்து விட்டான் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் நமக்கு வருது. சோ இங்க சபித்து விட்டான் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் ஒரு கோவத்திலயோ இல்லைன்னா ஒரு வெஞ்சன்ஸோட ஃபீலிங்ல அல்லாஹ் அவங்கள சாபம் விட்டு விட்டான் அப்படிங்கிறது கிடையாது. அதை நம்ம தஃப்சீர் எப்படி வரும் அப்படின்னா, அல்லாஹ்வோட ரஹ்மத், அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட பர்கத், அல்லாஹ்வோட பிளெஸிங்ஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த பிளெஸிங்ஸ் இந்த பிளெஸிங்ஸ்ல இருந்து அகன்று செல்லக்கூடிய மனிதர்களாக அவங்க ஆகி விடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க அல்லாஹ்வோட சாபத்திற்குரிய ஆட்களா மாறிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு அல்லாஹ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்மையிலும் மறுமையிலும் தோல்வி அடைந்தவங்களா ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கூட்டத்தினருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கறதையும் அல்லாஹ் தெளிவா விவரிச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். சோ ஏனென்றால் இம்மையில இவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய விதிகளை மீறி அல்லாஹ்வோட ஷரியா அந்த வரம்புகளுக்கு உட்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை இவங்க வாழ கிடையாது. அவங்களோட சொந்த இஷ்டத்துக்கு, அவங்களோட எல்லா மன இச்சைகளுக்கும் அவங்க they gave in to their heart's desires அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மறுமையிலும் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தினரா இருந்தாங்க. அண்ட் இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ இதுக்கு விளக்கமாக, மேலும் அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நெருப்பை தயார் செய்து விட்டிருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ இந்த சாபத்தின் காரணமாக இந்த கூட்டத்தினருக்கு எந்த மாதிரியான ஒரு முடிவு, அதாவது ஒரு ரிசல்ட் இல்லைன்னா ஒரு அவுட்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்றான். கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரக நெருப்பை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ 66வது வசனத்தோட டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் அப்படின்னா, அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அதாவது அந்த கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுறான் இல்லையா. சோ அந்த நெருப்புல அவங்க என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான். சோ இந்த விஷயம் அல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லாஹ்வோட நீதியையும் நேர்மையையும் ஒரு ஆற்றலாக அல்லாஹ் கூறுவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க இந்த உலகத்துல செஞ்ச அனைத்து பாவங்களுக்கும் அந்த திண்மை அவங்க கண்டிப்பா அனுபவிச்சே தீருவாங்க அப்படின்றத நம்ம இந்த வசனம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா அபதா. அதாவது அவங்க ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க அந்தோ இப்படி பண்ணிட்டோமே, இதுக்கு மேல நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக லா யஹிதூன வலியம் வலா யன்சுரா அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த உலகத்துல உதவி செய்வார்கள் அப்படின்னு அவங்க நம்பி சில கூட்டத்தினரையோ பணத்தையோ பதவியையோ நம்பி இருந்திருக்கலாம். சோ அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆதரவாளரையும் உதவியாளரையும் அவர்கள் பெற மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான். சோ இங்க அவங்க உலகத்துல வாழும்போது அவங்களுக்கு பணம் இருந்திருக்கலாம், பதவி இருந்திருக்கலாம், அதுக்கான அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான ஆட்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த மறுமை நாள் அந்த டைம்ல அவங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனிதரோ எந்த ஒரு குழுவினரோ கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல, ஒரு பெத்தட்டிக் சிச்சுவேஷன்ல அவங்க இருப்பாங்க. 66வது வசனம் பார்க்கும்போது அவங்களோட ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். எந்நாளில் அவர்களுடைய முகங்கள் நெருப்பில் புரட்டி எடுக்கப்படுமோ அந்நாளில் அவர்கள் கூறுவார்கள், அந்தோ நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் இல்லையே. யாலைத்தனா அப்படின்ற ஒரு அரபிக் ஃப்ரேஸ யூஸ் பண்ணிருப்பான். சோ யாலைத்தனா அப்படின்னு வரும்போது, லைத் அப்படின்னு சொல்லும் போது ஒருபோதும் நடக்க முடியாத ஒரு ஏக்கம், ஒருபோதும் நடக்க முடியாத ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். லாங்கிங் ஃபார் சம்திங் தட் குட் நெவர் ஹேப்பன். சோ அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் அவர்களுக்கு வரும். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அல்லாஹ்வுடைய விதிகளை நம்ம மீறாம நடந்திருந்தா, மறுமையில நம்ம நம்பி இருந்தா, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா, ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல அவங்க இப்போ இருப்பாங்க. அண்ட் இந்த வசனத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த முகங்கள் நெருப்பில் புரட்டி எடுக்கப்படும் அந்நாளில் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் அஜ்னி மினனார், அல்லாஹ் பாதுகாப்பானாக அந்த நரக நெருப்பில இருந்து நம்ம அனைவரையும். சோ இந்த முகங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது உடல் அனைத்தையும் தான் அந்த நரக நெருப்புல அல்லாஹ் போடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த முகங்கள் அப்படின்னு ஏன் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த முகம் தான் நம்மளோட எக்ஸ்பிரஷனோட ஒரு மெயின் ஃபார்மா இருக்கு. சோ ஆணவமாகட்டும், திமிராகட்டும், ஒருத்தவங்களை கேலி செய்யறதாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த முகம் தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ் யூனிட்டா இருக்கு. சோ அதனாலதான் அல்லாஹ் மெயினா இந்த முகங்களை நெருப்பில் புரட்டி போடப்படும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு வார்னிங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்துல கொடுக்குறான். அண்ட் அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா 67வது வசனத்துல மேலும் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்தோம், அவர்கள் எங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ இந்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அல் அஹ்ஸாப்ல மட்டும் கிடையாது, அல் கஹ்ஃப்ல ஆகட்டும் அண்ட் மெனி அதர் சூராஸ்ல அல்லாஹ் வந்து இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி இவங்க வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய கூட்டத்தினரா இவங்க இருப்பாங்க. நாங்க தப்பு செய்யல, இல்லனா நாங்க செஞ்சதுக்கு காரணம் நாங்க இல்ல, எங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் இல்லனா எங்களுடைய லீடர்ஸ், தலைவர்கள், எங்களுடைய பெரியோர்கள், எங்களுடைய வம்சாவழிகள் இவங்க எல்லாம் செஞ்ச பாவத்தினாலதான் நாங்களும் அதே வழியை நாங்க பின்பற்றி வந்தோம், இதனாலதான் நாங்க வந்து பாவிகள் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ வந்து அவங்க சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் குர்ஆன்ல பல இடங்கள்ல ஒரு எச்சரிக்கையா நமக்கு வந்து வச்சிருக்கான். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை கேட்டது மட்டும் இல்லாம அதோட மீனிங்க புரிஞ்சு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி வாழக்கூடிய இளைஞர்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அந்த கூறப்பட்டிருக்கிற நரக நெருப்புல இருந்து நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.